இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு அலோட்ரோப் ஆஃப் சல்ஃபர். சல்ஃபர்ஸோட அலோட்ரோப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு ரோம்பிக் சல்ஃபர், இன்னொன்று மோனோக்ளினிக் சல்ஃபர். ரோம்பிக் சல்ஃபர்னால் வந்துட்டு ஆல்ஃபா சல்ஃபர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான சல்ஃபர். இதோட கலர் வந்துட்டு எல்லோ கலர். காம்போசிஷன் வந்துட்டு S8 காம்போசிஷனில் இருக்கும். இது ஹீட் பண்ணும்போது at 96 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு மோனோக்ளினிக் சல்ஃபர் கிடைக்கிது. இந்த மோனோக்ளினிக் சல்ஃபர் வந்துட்டு S8 இருக்கும் காம்போசிஷன் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் S6ம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஷேப் வந்துட்டு லாங் நீடில் லைக் ஸ்ட்ரக்சர், பிரமிட் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக ஸ்ட்ரக்சராக இருக்கும். பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர்னு இதுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெம்பரேச்சரில் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா 140 டிகிரி செல்சியஸில் இது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மோனோக்ளினிக் சல்ஃபர் மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு லாம்டா சல்ஃபர் கொடுக்கும். ஓகேவா? இதோட கலர் வந்துட்டு பேல் எல்லோவாக இருக்கும். இதோட காம்போசிஷன் வந்துட்டு S8, S7, S6. மித்த இன்னும் கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட்ஸில் S2, S3, S4 காம்போசிஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அலோட்ரோப்ஸ் ஆஃப் சல்ஃபர்.